எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். திருப்போம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர், எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, இருதயத்திலே பதித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அவிதமாக செய்கிறபடி ஆளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களே அன்போடு வரவேற்கிறோம். தற்செயலாக நீங்கள் வரல, கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஆகவே தொடர்ந்து வந்து ஆராதனையிலே பங்கெடுத்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள். ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும். ஆகவே தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு உங்களை அழைக்கிறேன். இயேசு சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்க, உலகத்தில் அநேக மனிதர்கள் அவருடைய தேடுதல் என்னவென்றால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கண்டடைய வேண்டும், பெரிய லாபங்களை சம்பாதிக்க வேண்டும், நிறைய பொருட்களை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு தேடுதல் அருமையானவர்களே மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் பெரிய லாபத்தை நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இயேசு அவர் தான் பாருங்க வாழ்க்கையை லாபகரமான வாழ்க்கையாக மாற்றுகிறவர். இயேசு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. மற்ற எல்லாம் இருந்தும் வாழ்க்கை பூஜ்ஜியமாக தான் இருக்கும். அருமையானவர்களே, இயேசு அவர் எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருக்கிறார். ஒருவேளை பாருங்க, உலக பிரகாரமான பெரிய மேன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு வாழ்க்கையில் இருப்பாரானால் எல்லாம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். பாருங்க, இயேசு இருப்பாரானால் உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் பாருங்க அவர் கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துக்கு எல்லா நன்மைகளும் ஓடி வரும். பாருங்க, காந்தம் வந்து இரும்பை அட்ராக்ட் பண்ற மாதிரி பாருங்க, இயேசு ஆசீர்வாதங்களை கவர்ந்து இழுக்கிறவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது வாழ்க்கை பாருங்க மற்ற உலக பிரகாரமான நன்மைகளால், ஆசீர்வாதங்களால் நிச்சயமாக நிரம்பும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை எல்லாவற்றை பார்க்கலாம் முக்கியமானவர் பாருங்க இயேசு. இயேசு கிறிஸ்து அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவர் இருந்தார்னா எல்லாம் இருக்கிறது என்று அர்த்தம். அருமையானவர்களே, ஆகவே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்றுதான் கேள்வி. இயேசு உங்களுக்குள்ள இருந்தார்னா நீங்க அதிர்ஷ்டசாலிகள். வாழ்க்கை பாருங்க அற்புதமான வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவரே அதிசயமானவர். பாருங்க, அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் லாபத்தை கொடுக்கும்படி, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையையும் சிறப்படைய செய்யும்படி தேவன் உலகத்துக்கு அனுப்பி கொடுத்த பரிசு யாருன்னு கேட்டீங்களா? இயேசு தான். பாருங்க, அவரை பற்றி
இவ்விதமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளினார், கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே கொடுத்தார், எங்கே தந்தருளினார் கேட்டா கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார், கல்வாரி சிலுவையிலே தந்தருளினார். பாருங்க, இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் லாபம் அடைவதற்காக பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையிலே பாவத்தை ஏற்றுக்கொண்டு, சாபத்தை ஏற்றுக்கொண்டு, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, ரோகத்தை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு லாபகரமான வாழ்க்கையை அவர் எல்லாருக்கும் சவதரித்து வைத்திருக்கிறார். அவர் அன்பின் தேவன். பாருங்க, மனுஷன் அவனுடைய செயல்கள் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி மனிதனை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை பாருங்க, இன்னைக்கு மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. கம்பல் பண்ணி அவர் திணிக்க மாட்டாரு. அவர் ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. வேண்டுங்கிறவங்க, விரும்புகிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாருங்க, இந்த இயேசு சம்பாதித்த ரட்சிப்பை இயேசுவே நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து உள்ளத்திலே நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிப்பை எடுத்துக்கொண்டேன். அருமையானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக மாறி இருக்கிறதை நான் கண்டு ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்க, ஆகவே ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்க முடியாது, ஆனா எடுத்துக்கொள்வாயானால் அற்புத வாழ்க்கையினுடையதாக மாறும். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்கள், நாம் ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை சத்தியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை குறித்த அறிவு தான் அருமையானவர்கள் ரொம்ப பிரதானமான ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியத்திலிருந்து நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய மக்கள் பாருங்க திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது பாருங்க வாழ்க்கையை அற்புதமயமாக மாற்றும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க அற்புதங்களை தேடி ஓடுறாங்க. மிரக்கிள் மீட்டிங், அற்புத கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அற்புதங்களை தேடி ஓடுறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, அற்புதங்கள் வார்த்தைக்குள்ளே இருக்கிறது, வார்த்தைக்குள்ளே அற்புதங்கள் இருக்கிறது என்று அநேக மக்களுக்கு தெரியல. பாருங்க, வார்த்தையை விட்டுட்டு அற்புதம் அற்புதம் ஓடுறாங்க. அற்புதம் கிடைக்க மாட்டேங்குது. பைபிள்ல போட்டிருக்குது, தேவன் தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி அனுகிரகம் பண்ணினார் எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள் இருக்குது, கர்த்தருடைய அற்புதங்கள் இருக்குது. எங்க இருக்குதுன்னா வார்த்தைக்குள்ள இருக்குது. வார்த்தையை தேடி ஓடுகிறவர்கள் அவர்கள் அற்புதங்களை என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை விட்டுட்டு ஒரு நாள் ஓடக்கூடாது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புத வாழ்க்கையாக மாற்றிட்டாரு. அன்றாட அற்புதங்கள் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில. நான் அற்புதத்தை தேடி ஓடல, அற்புதங்கள் என்னை தேடி ஓடி வருகிறது. ரகசியம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தையை நான் இருக பற்றி இருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில முதலிடம். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே வார்த்தையை நான் வச்சிருக்கிற வரைக்கும் தேவனை நான் வைத்திருக்கிறேன். தேவன் இருக்கிற வரைக்கும் அற்புதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆமேன். பாருங்க, சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு. என்னைய பார்த்து கை கொடுத்தாரு. கை கொடுத்துட்டு சொன்னார், ஐயா என்னை ஞாபகம் இருக்குதா? நீங்களும் நானும் இன்னும் ஒரு சிலரும் திருச்சியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஊழியர்களாக நாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டோம், ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக மூத்த ஊழியக்காரர்கள் பாருங்க, இந்த திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எங்களை தலையில் கை வச்சு
பாருங்க ஊழியத்துக்கென்று பிரதிஷ்டை செய்தார்கள். நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் ஐயா, உங்களோட கூட சேர்ந்து தான் நானும் ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கர்த்தர் எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் உங்களை பார்க்கும்போது அபார வளர்ச்சியாக இருக்குது ஐயா. கர்த்தர் இவ்வளவு தூரம் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாரு, என்ன ரகசியம்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், எந்த தந்திரமும் கிடையாது, எந்த மந்திரமும் கிடையாது. உருடா புருடான்றது எங்கள் வாழ்க்கையின் எல்கையிலேயே கிடையாது. அருமையானவர்களே, வார்த்தையை பற்றி கொண்டேன். பெரிய பாஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, தம்பி வார்த்தையை பிடிச்சிக்கோ, வார்த்தைக்குள்ளதான் எல்லா நன்மைகளும் பொதியப்பட்டிருக்கிறது, தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார்னு சொல்லி நான் வாலிப வயசுல இருந்து இதையே கேட்டு 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 வார்த்தையை நன்றாய் ஆழமாய் உறுதியாய் பிடித்து கொண்டேன். அது என்னுடைய வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே பாருங்க, வார்த்தைக்குள்ளதான் எல்லா நன்மைகளும் அடங்கி இருக்கிறது, எல்லா அற்புதங்களும் அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களே, வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். எல்லாருமே பாக்கியவான்கள். வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட எல்லாருமே பாக்கியவான்கள். வாசிக்கிறவர்கள் பாருங்க கேட்பாங்க, கேட்கிறவர்கள் அதன்படி செய்வாங்க. செய்யும்போது பாருங்க அது ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் போது ஆசீர்வாதம் மழையாய் கொட்டுகிறது. இதுதான் சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை விட்டுட்டு மிரக்கல்னு ஓடாதீங்க. அங்க அற்புத கூட்டங்கள் நடக்குதான். அங்க அற்புத கூட்டங்கள்ல வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் பாருங்க நடக்காது, ஏமாந்து போயிருவீங்க. ஆகவே அருமையானவர்களே, வார்த்தைக்குள்ளே தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாரு. இதை வாசிக்கணும், இதை கேட்கணும், இதன்படி செய்யணும். அவ்விதமாக நம்ம செய்யும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசைகள், அனுகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதை நாம் காண்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆவி ஆத்மா சரீரம் என்கிற சத்தியம், அதை நாம் பிரதானமாக கவனித்துக் கொண்டு வருகிறோம். பிரதானமாக நம் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம், மாம்சத்தில் கூட இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. ஆனால் நாம் ஆவி மனிதர்கள் தான். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் தேவன் மனிதனை உண்டாக்கி இருப்பாரானால் மனிதனுடைய சாயல் ஆவியின் சாயல் தான். பாருங்க, அவனுக்கு ஒரு மாம்ச சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா பிரதானமாக மனிதன் ஆவி மனிதன். ஆவி மனுஷனை கண்ணால பார்க்க முடியாது. நீங்க என்னைய கண்ணால பார்க்க முடியாது, நீங்க என் சரீரத்தை தான் பார்க்குறீங்க. பாஸ்டர் சாலமன்னா ஆமா பிரதர் கொஞ்சம் கருப்பா இருப்பாருன்னு சொல்லுவீங்க. கவனிங்க, அது என்னுடைய சரீரம், இதனுடைய கலரு. ஆனா உள்ள நான் ஆவியா இருக்கிறேன். தேவனுடைய மக்களை கவனிங்க, இந்த ஆவி மனுஷன் மறைந்திருக்கிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்புங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. பாருங்க, ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட். பாருங்க, ஆவி மனுஷன் இந்த சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கிறான். கவனிங்க, அவனை பார்க்க முடியாது, அவனை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அவன் தான் உண்மையான மனுஷன். கவனிங்க, நாம் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம், நமக்கு ஒரு மனது இருக்கிறது, நாம் சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறோம். சரீரம் என்கிற வீட்டிலே நாம் குடியிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு மனது இருக்கிறது, நான் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு மனது இருக்கிறது, நான் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறேன்.
இதுதான் நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சரியான விளக்கம். இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. சரீரத்துக்கு மரணம் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவியிலே மரணமே இல்லை. நாம் ஆவியிலே அருமையானவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து பாருங்க, ஆவிக்குரிய மரணத்துக்கு முடிவு கட்டிவிட்டு நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறப்பித்து அவருடைய ஜீவனை நம்முடைய ஆவியிலே தந்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜீவனை ஆவியிலே உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்தியமாக ஆவியிலே நாம் தேவனோடு வாழுகிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! யோசிச்சு பாருங்க. மனுஷன்ட்ட இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா, ஆமாங்க மனுஷன் இருப்பான், அப்புறம் இல்லாமல் போயிடுவான், ஒரு வருஷம் இருக்கிறான், அடுத்த வருஷம் இல்லாமல் போயிடுறான் அப்படின்னு சொல்லி பாருங்க, மனுஷனை பற்றி இன்னைக்கு அப்படிதான் பொதுவாக மக்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் சரீரம்தான் மறிக்கிறதை ஒழிய அருமையால் மனிதன் நித்தியமானவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா அவன் தேவனோடு கூட பரலோகத்துக்கு போயிடுறான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா தேவன் இல்லாத நரகத்துக்கு அவன் போகிறான். பாருங்க, அப்ப ஆவி மனுஷனுக்கு அழிவே கிடையாது. ஒன்று மேலே இருக்கிறான், இல்லைன்னா கீழே இருக்கிறான். கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, நாம ரொம்ப பாக்கியமான ஆட்கள். பாருங்க, மனுஷன் என்ன பாடுபட்டாலும் நித்திய ஜீவனை சம்பாதிக்கவே முடியாது. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, நிறைய பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இயேசுநாதர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, கர்த்தருடைய ஆன்சர் என்னன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீ எதுவுமே செய்ய முடியாது. நீ செய்கிற எதுவும் உனக்கு நித்திய ஜீவனை பெற்றுத்தர முடியாது. நித்திய ஜீவனை பெற்று தருகிறவர், நித்திய ஜீவனை மனுஷனுக்கு இலவசமாய் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பாருங்க, இயேசுதான் அருமையானவர்களை நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் பாருங்க, கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி அந்த தியாகத்தின் அடிப்படையில் பாருங்க மனுஷனுக்கு தம்முடைய ஜீவனை, நித்திய ஜீவனை இலவசமாய் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். திருப்புங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, the gift of God is eternal life through our Lord Jesus Christ. பாருங்க, தேவனுடைய கிருபை வரமோ, தேவன் இயேசுவின் மூலமாக இந்த நித்திய ஜீவனை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறாரு. நம்ம சம்பாதிக்க முடியாது, எத்தனை கோடியை கொட்டினாலும் இந்த நித்திய ஜீவனை வாங்க முடியாது. ஆனால் தேவன் நம்மை நேசித்தபடினால இந்த நித்திய ஜீவனை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, தேவன் பாருங்க அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நித்திய ஜீவன் என்றால் பரலோக வாழ்வு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு நாம் நித்திய ஜீவனை அனுபவிப்போம். ஏன்னா நித்திய ஜீவன் என்றால் பரலோக வாழ்வு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப பரலோக வாழ்வு தான் நித்திய ஜீவன்னா இவங்களுடைய ஒரு முடிவு என்னன்னா, அந்த நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கு பரலோகத்துக்கு போனாதான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆழமாய் நம்புகிற ஆவிக்குரிய மக்கள் இருக்கிறார்கள். பாருங்க, அப்படின்னா இன்னைக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இருக்குது. என்ன இருக்குதுன்னா, பாவ மன்னிப்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. ஆனா அந்த நித்திய ஜீவன் பரலோக வாழ்வு அது செத்த பிறகுதான், சாவுக்கு பிறகுதான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்று பாருங்க மக்கள் நம்புகிறார்கள். அருமையானவர்களே, பை இன் த ஸ்கைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது இனிப்பு பலகாரம் அது வானத்தில் இருக்குது. பரலோகத்துக்கு போன பிறதான் செய்ய முடியாத அனுபவிக்க முடியும். அடாடாடா, இனிப்பு பலகாரம் இங்க வேணுங்க.
இந்த உலகத்துல நாம் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் விரும்புகிறார். விரும்புகிறது மட்டும் இல்ல, அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு பாருங்க அவர் தந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பிசாசு பாருங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அருமையானவர்களே, அவனுடைய பொய்யை நம்புனா ஏமாற்றம் தான். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலையும் வசனம் தெரியலன்னா பொய் தான் அங்க இருக்குதுன்னு அர்த்தம். பொய்யை நம்பணும்னா ஏமாற்றம் தான். பிசாசு ஏமாத்துறதுல பெரிய கில்லாடி பாருங்க. அதனாலதான் வார்த்தைகளை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசனுடைய பொய்க்கு தப்பணுமா, பிசாசனுடைய கண்ணிகளுக்கு தப்பணுமா, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, பிசாசனுடைய பொய்யை நம்பக்கூடாது, தேவனுடைய சத்தியத்தை நம்பணும். தேவனுடைய சத்தியத்தை நம்பும் போதுதான் விடுதலையும் வெற்றியும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். தேவனுடைய சத்தியம் என்ன சொல்கிறது? திருப்புங்க 1 யோவான் புத்தகம் 1 யோவான் 5:11 பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். எல்லாரும் சொல்லுவோம், தந்திருக்கிறார். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாருங்க, தந்திருக்கிறார் என்பது கடந்த காலமா எதிர்காலமா? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட சொல்லும். தந்திருக்கிறார் என்பது கடந்த காலம். அருமையானவர்களே, கடந்த காலத்துல தேவன் நமக்கு பாருங்க நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டிருக்கிறாரு. மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நித்திய மரணத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள நித்திய ஜீவனை வைக்கும்படி இயேசு கல்வாரியில அவ்வளவு கரையும் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவை போல ஒரு தியாகி இந்த உலகத்தில் பிறந்ததே கிடையாது. அருமையானவர்களே, அவர் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி பாருங்க, அவர் மரித்து பாதாளத்துக்கு போய் வேதனைகளை அனுபவிச்சு மனுஷன் கொடுக்க வேண்டிய கரையத்தெல்லாம் அவர் கொடுத்து, அருமையானவர்களே, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். உள்ளத்துக்குள்ளே வரும்போது பாருங்க, நித்திய ஜீவன் அவனுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஆகவே இந்த நித்திய ஜீவனை நாம் என்னைக்கு பெற்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நித்திய ஜீவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டது. நாம் தேவ ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் ஆவியிலே செத்தவங்க கிடையாது. அருமையானவர்களே, நாம் ஆவியிலே ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். இருக்கிறீங்களா? பாருங்க, நாம் ஜீவ தேவனுடைய ஜீவ பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 1 யோவான் 5:12 பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எத்தனை பேர் தேவனுடைய குமாரனை உடையவர்களா இருக்கிறீர்கள்? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்வோம், நான் தேவகுமாரனை உடையவனாயிருக்கிறேன், நான் தேவ ஜீவனை உடையவனாயிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவகுமாரனை உடையவனாயிருக்கிறேன், நான் தேவ ஜீவனை உடையவனாயிருக்கிறேன். பாருங்க, தேவ ஜீவனை அனுபவிப்பதற்கு பரலோகத்துக்கு போகணும்னு நிறைய பேர் நம்பிட்டு நடக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். எது இல்லையோ அதை நினைச்சு உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்க கூடாது. பணம் இல்லை பாருங்க, கையின் பிரயாசங்கள்ல பெருக்கம் இல்லை, பலவீனமா இருக்குது, சுகம் இல்லை சொல்லி இதையே நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு பாருங்க, இருக்கிறது நித்திய ஜீவன் இருக்கிறது, அதை நினைச்சு நாம் துதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, குறைவுகள் மறைந்து போகும் என்று நான் சொல்லுகிறேன். பலவீனங்கள் மறைந்து போகும், தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். பிசாசினுடைய ஒரு வஞ்சகம் என்னன்னா, எது இல்லையோ அதையே நினைச்சு கவலைப்பட வைப்பான்.
ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்ன குறைவு அப்படின்னா பிசாசு வந்து அதையே நினைச்சு கவலைப்பட வைப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, அதை ரிஜெக்ட் பண்ணணும். பாருங்க, என்னவெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விசேஷமா நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறாரு. நித்திய ஜீவனை பாருங்க, அதை நினைத்து ஆண்டவரே நித்திய ஜீவனுக்காக உமக்கு நன்றி. ஏன்னா பாருங்க, மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது பாருங்க, அவன் வந்து நித்திய நரகத்துக்கு போறான். ரட்சிக்கப்படாத மனுஷன். நமக்குள்ள நித்திய ஜீவனா இருக்கிறதுனால இந்த உலகத்திலேயும் நித்திய ஜீவனை அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நாம் வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். பாருங்க, நித்திய ஜீவன் நம்மை விட்டு எடுபடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட ஜீவனை கர்த்தர் நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் நன்றி சொல்லலாம்னு சொல்லி விரும்புறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Lord. இப்போ நித்திய ஜீவனை குறித்த இன்னொரு சின்ன குறிப்பை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். திருப்புங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, இங்க அறிவதே என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். இந்த அறிவதே என்பதை நல்லா வழங்கிக்கணும்னா ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க, இது எதை பற்றி பேசுகிறது? பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற நெருக்கமான உறவை பற்றி பேசுகிறது. ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற நெருக்கமான உறவு தான் அறிந்தான் என்கிற வார்த்தையினாலே குறிப்பிடப்படுகிறது. இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற இந்த நெருக்கமான உறவை தேவன் மனுக்குலத்திற்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க, அதன் விளைவாகத்தான் கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதன் விளைவாக தான் குடும்பம் அருமையா குடும்ப உறவு, குடும்ப வாழ்வு வருகிறது. பாருங்க, எல்லா நன்மைகளும் குடும்பத்திலே உண்டாகிறது. அப்ப குடும்பத்தில் இருக்கிற அந்த எல்லா நன்மைகளுக்கும் அஸ்திபாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற நெருக்கமான உறவு தான். கவனியங்கள், அதைத்தான் அறிவு என்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது. இப்ப கவனிங்க, இதையே எடுத்து யோவான் 17:3 நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்படி வாசிக்கலாம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மோடும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆழமான உறவு கொள்வதே நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? பாருங்க அருமையானவர்களே, தேவனோடு ஆழமான உறவு நமக்கு உண்டாயிருக்கிறதே அதுதான் நித்திய ஜீவனம். ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் பாருங்க, ஒரு உறவும் ஐக்கியமும் நமக்கு பாருங்க தேவனாலே உண்டாயிருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். இன்னும் ஈஸியா விளங்குற மாதிரி சொல்கிறேன், தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு தான் நித்திய ஜீவன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு யாருக்குமே இந்த உறவு இல்லை. ரட்சிக்கப்படாதவர்கள் ஒரு ஆள் கூட இந்த தேவனோடு கூட உள்ள உறவுல கால் வைக்கவே இல்லை. பாருங்க, யோசித்து பார்த்தீங்களா? தேவாதி தேவனோட நமக்கு உறவு இருக்குதான், தேவாதி தேவனோட நமக்கு ஐக்கியம் இருக்குதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நான் நினைக்கிறேன் இதை பார்க்கலும் பெரிய விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நாம யாரு, தேவன் யாரு யோசித்து பாருங்க. தேவன் பற்றி யோசித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா? வானங்களை பாருங்க, சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை பாருங்க, அதுக்கு மேல இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பாருங்க. எல்லாவற்றையும்
சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், கிறிஸ்து ஒருவராய் சாவாமை உள்ளவர், அப்பேற்பட்ட தேவன் அருமையானவர்களே நம்மோடு கூட என்ன செய்கிறாராம்? உறவு வச்சிருக்கிறாராம், நம்மோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறாராம், நம்ம கூட பேசுறாராம், நம்ம கூட பாருங்க உறவாடுகிறாராம், நமக்கு ஆலோசனை சொல்கிறாராம், நம்மை நடத்துகிறாராம். எத்தனை பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட நீங்க நேரடியாக பேச முடியுமா? சரி, நேரடியாக தான் பேச முடியாது, செல்போன்லயாவது பேச முடியுமா? நோவே, பேசவே முடியாது. முதலமைச்சர் இருக்கிறாங்க, பிரதம மந்திரி இருக்கிறாரு, உலகத்தில் மற்ற அதிபர்கள் இருக்கிறாங்க, சில நாடுகளில் ராஜாக்களும் இருக்கிறாங்க. கவனிங்க, யாரு கூடயாவது நேரடியாக பேச முடியுமா? யாரு கூடயாவது தொலைபேசியில அல்லது கைபேசியில பேச முடியுமா? பேசவே முடியாது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். வாசித்திருக்கிறீங்களா? திருப்புங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பூமியில் உள்ள அத்தனை அதிபதிகளுக்கும், இந்த பூமியில் உள்ள அத்தனை ராஜாக்களுக்கும் அருமையானவர்களே மேலானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு மனிதர்கள் இயேசுவை ரொம்ப அற்பமா நினைக்கிறான். அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினாரு, பாவம், அவர் உதவியற்றவரா தொங்கி சிலுவையில் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அற்பமா நினைக்கிறான். இல்லைங்க, அவர் ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாத்துறதுக்காக அவ்விதமாக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. ஆனா அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம், சத்தமா தான் சொல்லுங்களேன், அதிபதியா இருக்கிறாரு. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசு. இயேசுன்னா சாதாரண நபர் கிடையாதுங்க. சங்கீதக்காரன் அவரை பற்றி சொல்றான் பாருங்க. சங்கீதம் 2:10 வசனம், 10-12 வரைக்கும் வாசிக்கிறேன். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். ஏன்னா இவன் ஒரு ராஜா, அதனால சொல்றான், ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். யாருக்கு சொல்றான் பாருங்க? ராஜாக்களுக்கு சொல்றான். குமாரன் கோபம் கொள்ளாமலும். யாருங்க அந்த குமாரன்? சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. இயேசுதாங்க அந்த குமாரன். சொல்றான் பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமியின் ராஜாக்களே, அதிபதிகளே, நியாயாதிபதிகளே, குமாரனுக்கு முன்பாக பயந்து நடுங்குங்கள் அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த குமாரன் சாதாரண ஆளு கிடையாது, இல்லையா? ராஜாதி ராஜா. அருமையானவர்களே, பூமியில இருக்கிற எந்த ராஜாவும் எந்த அதிபதியும் இயேசுநாதர் பக்கத்திலேயே என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாதுங்க. அவ்வளவு பெரியவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரோடு நாம டைரக்டா பேசணும், அவரோடு கூட நாம டைரக்டா பாருங்க கம்யூனிகேட் பண்ணலாம், ஐக்கியம் கொள்ளலாம். அப்பா பிதாவேனா இதோ இருக்கிறேன் மகனேங்கிறாரு. பாருங்க, நமக்கு அவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாரு. யோசித்து பாருங்க. ஆகவே நான் கேட்கிறேன்,
மனம் திரும்பாத பூமியின் ராஜாக்கள் பாக்கியவான்களா அல்லது ரட்சிக்கப்பட்ட நாம பாக்கியவான்களா? நாம தான் பாக்கியவான்கள். ஏன்னா இருக்கிறதுல பெரிய ராஜா நம்ம கூட உறவாடுகிறாரு. இருக்கிறதுல பெரிய ராஜா நம்ம கூட அருமையானவர்களே ஐக்கியம் கொள்ளுகிறாரு. ஆகவே அவரோடு கூட உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் நித்திய ஜீவன். அருமையானவர்களே, ஆகவே இந்த நித்திய ஜீவனை இன்றைக்கு நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இன்னொரு குறிப்பு போவோம். நீதிமொழிகள் 20:27 வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, the spirit of man is the candle of the Lord. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் பாருங்க மனுஷனை ஆதியில நல்ல பிரகாசிக்கிற ஒரு நபராக படைத்திருந்தார். ஆவியிலே மனுஷன் எரிந்து பிரகாசிக்கிறவனாக இருந்தான். தேவனோடு கூட நல்ல உறவிலே இருந்தான், நல்லா இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான். நல்லா கவனிங்க, என்னைக்கு பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மனுஷன் பாவம் செய்தானோ அன்னைக்கு பாருங்க பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்த அவனுடைய ஆவி அணைந்து போனது. பாருங்க, பிசாசு லைட் ஆஃப் பண்ண மாதிரி பாருங்க அந்த வெளிச்சத்தை கெடுத்து விட்டான். கர்த்தரோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. பிசாசு பாருங்க பெரிய ஒரு ஏமாத்துக்காரன். அவனை பற்றி வேதம் சொல்லுறது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. பிசாசுக்கு பேரை பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. எல்லா விதமான இருட்டையும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறவன். பாவத்தின் மூலமாக அந்தகார இருட்டுக்குள்ள மனுக்குலத்தை தள்ளி விட்டுட்டான். ஏவாள்கிட்ட வர்றான், வந்து வஞ்சகமா பேசுறான். சொல்றான், தேவன் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை புசிப்பீர்களானால் சாகவே சாக மாட்டீங்க. அதை புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இந்த ஆசை காட்டி மோசம் போக்குகிற ஆட்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஆசை காட்டி மோசம் போக்குகிற ஆட்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிசாசு. பாருங்க, ஆதியில ஏவாள்கிட்ட வந்து சொல்கிறான், அந்த தேவன் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு நல்லா திறந்துரும், கண்ணு நல்லா திறந்து நீங்க வந்து தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். பாருங்க அருமையானவர்கள், இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பிக்கும்படி பிசாசு என்ன செய்யறான், தூண்டுகிறான். வார்த்தையின்படி செஞ்சிடாத, அப்படி செஞ்சன்னா தாழ்ந்து போயிருவ, குறைவு உண்டாயிரும், அப்படிலாம் பாருங்க ஏமாத்துறான். வார்த்தையின்படி செய்யாம உன் இஷ்டப்படி செய்ய எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மாம்சத்துக்கு ரொம்ப ப்ளீசிங்கா இருக்குது. அநேகர் பாருங்க வார்த்தையை தள்ளிட்டு அந்த பாதையில் செய்றாங்க, போறாங்க, கடைசியில முடிவு மரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து தள்ளிவிடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய மக்கள் பாருங்க எல்லாவற்றை பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஏவாள் வந்து இந்த அயோக்கியனுடைய வார்த்தைகளை கேட்டு பாருங்க அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை தள்ளினாள். நடந்தது என்ன, கண்கள் பிரகாசமா இல்ல, பிரகாசமா இருந்த கண்கள் குருடாயிடுச்சு. ஆவிக்குரிய ரீதியிலே அருமையானவர்களே ஆதாமும் ஏவாளும் பாருங்க அவர்கள் குருடர்களாக போனார்கள். தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, மனுஷன் இருளுக்குள்ள பிரவேசிச்சுட்டான். அந்தகாரம் மனுஷனை வந்து என்ன செய்தது, ஆண்டு கொண்டது. வாட்டர் டிராஜடி, என்ன பயங்கரமான ஒரு துயர சம்பவம். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, தேவனோடு கூட நல்ல உறவுல பிரகாசமா இருந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு அந்தகாரத்துக்குள்ள நினைச்சிருச்சு, போயிடுச்சு. அருமையானவர்களே, அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்ட மனுஷன் அந்தகாரத்துக்குள்ளதான் இருக்கிறான், அந்தகாரத்தில் கடந்து கஷ்டப்படுகிறான். அருமையானவர்களே, வாசிக்கலாம் பிரசங்கியின் புஸ்தகம், சீக்கிரம்
2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க, வாசிக்கிறேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மூடனோ இருளிலே நடக்கிறான். யார் இந்த மூடன்? மூடன்னா தேவனை விசுவாசிக்காதவன். எல்லாருமே எதில் நடக்கிறான்? இருட்டுக்குள்ள நடக்கிறான். ஏன்னா அந்தகாரம் அருமையான தேவனை அறியாத மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். வாசிங்க பிரசங்கி 5:17 பாருங்க. பிரசங்கி 5:17. அவன்னா அந்த தேவனை அறியாத மனுஷன், மூடன். அவன் தன் நாட்களில் எல்லாம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். கவனிங்க, இருட்டுக்குள்ளதான் நடக்கிறான், இருட்டுல தான் சாப்பிடுறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில சலிப்பு, நோய், துன்பம், வறுமை, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது. அத்தனைக்கு காரணம் அந்தகாரம். பாருங்க, பாவத்துக்கு மனுஷன் இடம் கொடுத்து தேவனை விட்டு அவன் துண்டிக்கப்பட்டதுனால பிரகாசமா இருந்த அவனுடைய ஆவி இருண்டு போனது. இந்த அந்தகாரத்து நிமித்தமாக சொல்லி முடியாத பிரச்சனைகள் மனுஷனை ஆண்டு கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் உலகம் எங்கும் இப்படிதான் இருக்கிறாங்க. அருமையான ரட்சிக்கப்படாத மக்கள் அந்தகாரத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. இந்த மனிதர்களுக்கு அருமையானவர்களே வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி இந்த மனிதருடைய ஆவியை பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் என்று எழுதியிருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாருங்க, விளக்கை கொளுத்தும்படி ஆவிக்குரிய ரீதியிலே மனுஷனுக்கு பாருங்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி இயேசு உலகத்தின் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம பார்க்கிறோம். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் சத்தமா சொல்லுங்க, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் யாருங்க? இயேசு. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொன்னாரு. பாருங்க, ஆகவே இயேசு இந்த உலகத்திலே மனிதருடைய அந்தகாரத்தை எல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் கதறாரு சிலுவையில, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, இயேசு சிலுவையில எல்லா மனிதருடைய அந்தகாரத்தையும் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பெரிய அன்பு! தி சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற நமக்கு பதிலாக இயேசு மரித்தார் என்பது உலகத்தில் எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஜீவ மார்க்கத்தில் தான் அது இருக்குது. அது பாருங்க கிறிஸ்தவம். இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் பதிலாக மனிதனுடைய அந்தகாரத்தை எல்லாம் தன்மேல் என்ன செய்தாராம்? ஏற்றுக்கொண்டாராம். அதனாலதான் அவர் சிலுவையில் தொங்கும் போது பூமி எங்கும் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. அந்தகாரம் அவரை என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. அருமையானவர்களே, நரகத்தில் போய் பாதாளத்தில் போய் இரவும் பகலும் அந்தகாரத்துக்குள்ள இயேசு கஷ்டப்பட்டார். அந்தகாரத்து நிமித்தமாக எல்லா கிரயங்களையும் கொடுத்து தீர்த்து பாருங்க 3ஆம் நாள் பாருங்க அவரு உயிர் தெழுந்து வந்தார். ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவரை விசுவாசிக்கிற மனுஷனுடைய ஆவி பாருங்க, அது விளக்கு கொளுத்தப்படுகிறது போல அது ஒளியேற்றப்படுகிறது. இன்னைக்கு நாம் எல்லாரும் பாருங்க ஆவியிலே பாருங்க ஒளியேற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வந்திருக்கிறது. அவருடைய பெயர் இயேசு. இருக்கிறீங்களா? நாம் அருமையானவர்களே அந்தகாரத்துக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைய வெளிச்சமான வாழ்க்கையை அணிஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, பாவத்தின் மூலமாக பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையை அந்தகாரமாக்கிட்டான். ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கைய ஒளிமயமாக்கிட்டாரு. மகிமையான ஒளி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க நம்முடைய கண்கள் நன்றாக திறந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவனை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கிறது. ஆவி உலகத்தை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வெறும் ஐம்புலன்களால் நடத்தப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாய் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம். யாரு நம்ம கண்ணை திறந்து விட்டது? இயேசு கிறிஸ்து. இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பாருங்க அந்த அணைந்து கிடந்த அந்த தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு உணர்வுள்ள தேவனுடைய மக்களாக நாம் இருக்கிறோம். ஒரு பணக்கார அம்மாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த அம்மாவோட வீடு விசாலமான ஒரு இடத்துல நடுவில் அது ஒரு பங்களாவாம். பாருங்க, சுற்றி மரங்கள், அப்புறம் புல்வெளிகள், அப்புறம் மலர் தோட்டங்கள் எல்லாம் இருந்துச்சாம். பாருங்க, அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களாம். ஆனா கணவர் ரட்சிக்கப்படலையாம். கணவர் பாருங்க ரட்சிக்கப்படாது மட்டும் இல்ல, இந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆனா பிள்ளைகளோட கிளம்பும் போது, வாங்க நீங்களும் ஆலயத்துக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடுவாங்களாம். அப்படி கூப்பிடும்போது அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாராம். அவர் சாராயத்தை குடிப்பாராம், சிகரெட்டை ஊதுவாராம், டிவியை பார்த்துட்டு வீட்டிலேயே கிடப்பாராம். பாருங்க, நம்ம கூப்பிட்டாலும் வரவே மாட்டாராம். இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கவனிங்க, குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படணும்னா வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி 100 பேர்ட்ட சொல்லிட்டு வரக்கூடாது. பாருங்க, ஓயாம அவிசுவாசத்தின் வார்த்தைகளை வாயில பேசவே கூடாது. என் கணவர் ரட்சிக்கப்படவே மாட்டேங்கிறாரு அப்படிமாங்க சிலர். எத்தனை வாட்டி தான் சொல்றீங்க அதை? என் மனைவி ரட்சிக்கப்படவே மாட்டேங்கிறா, எத்தனை வாட்டி தான் சொல்றீங்க அதை? நிறுத்துங்க, அதை சொல்றத நிறுத்திட்டு, நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னொரு முறை சொல்லணும், நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படிதான் பேசணும் அருமையானவர்களே. அந்த அம்மா அப்படி சொல்லுவாங்களாம். ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு அந்த ஆளு, நானும் அவங்க கூட கோயிலுக்கு வரேன்னாராம். இது எப்படி பாருங்க, அற்புதமான ஆவியானவருடைய கிரியை. அது வரைக்கும் மாட்டேன்னு சொல்லிட்டு கிடந்தவர், ஞாயிற்றுக்கிழமை நான் உங்க கூட என்ன செய்றேன், ஆலயத்துக்கு வர்றேன்னு சொல்லி பாருங்க கிளம்பிட்டாராம். கிளம்பி ஆலயத்துக்கு வந்தாராம். ஆலயத்துக்கு போனா ஆலயத்தில் அங்க இயேசுவின் சுவிசேஷத்தை பற்றிய பிரசங்கம், இயேசுவின் சிலுவையை பற்றிய பிரசங்கம். ஆகவே அவர் அந்த சிலுவையின் செய்திய, ரட்சிப்பின் செய்திய, ஆசீர்வாதத்தின் செய்திய கேட்டாரோ இல்லையோ, அன்னைக்கே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவ ஆண்டவரா ஏற்றுக்கொண்டாராம். அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டாராம். பாருங்க, சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவர் ரொம்ப உற்சாகமா வந்தாராம். இவங்களை காட்டிலும் அவர் ரொம்ப பரவசமா இருந்தாராம். அப்படிதான் இருக்கும் இல்லையா? பாருங்க, ரொம்ப பரவசமா உற்சாகமா வந்தாராம். வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்களாம். இந்த அம்மா வீட்டை திறந்துட்டு உள்ள போயிட்டாங்களாம், இந்த அம்மாவும் பிள்ளைகளும். இவர் வீட்டுக்குள்ளேயே வரலையாம். பாருங்க, என்னடா நம்ம கூடவே வந்தாரு, ஆளை காணோம்னு சொல்லி இந்த அம்மா மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா இவர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாராம். வேடிக்கை பார்த்து, என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னாராம், இந்த பூக்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பத்தியா, இந்த மரங்கள்லாம் எவ்வளவு பிரமாதமா இருக்குது பத்தியா, இந்த புல்வெளிலாம் எவ்வளவு ஜோரா இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், இது எல்லா நாளும் ஜோரா தான் இருக்குது, இன்னைக்கு தான் உங்க கண்ணு திறந்துருக்குது. நாங்களாம் பாருங்க, அகக்கண்கள் திறந்த மாத்திரத்துல எல்லாம் வித்தியாசமாயிருது. உணர்வு, ஞான, அறிவு எல்லாம் வந்துருது இல்லையா? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ரீதியிலே நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய அகக்கண்களை திறந்து விட்டிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, இருட்டுக்குள்ள கிடந்தோம், ஆவி மனுஷன் அணைஞ்சு போய் கிடந்தான், அந்த ஆரண்மை நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா தேவன் அவருடைய கிருபையினால, தேவன் அவருடைய இரக்கத்தினால, தேவன் அவருடைய காருண்யத்தினால நம்மை அந்த ஆரத்திலிருந்து விடுதலையாக்கி அங்கிருந்து தூக்கி எடுத்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வைத்து விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், இருளின் அதிகாரத்தினின்று தேவன் என்னை
விடுதலையாக்கி அவருடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வைத்து விட்டார். ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆவி இன்றைக்கு கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆவியிலே, அருமையானவர்களே, அவர் வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட நமக்கு உறவு உண்டாயிருக்கிறது. பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறாரு, அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறாரு. அந்தகார இருட்டுக்குள்ள இருந்தீங்க, அங்க இருந்து தூக்கி எடுத்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்ப கடைசியா, கண் திறக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க, முடிக்க போறோம். கண் திறக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் எப்போதும் ஆவிக்குரிய கண்களால் சத்தியங்களை காண வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆவிக்குரிய கண்களால் பாருங்க, ஆவிக்குரிய நிஜங்களை தரிசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். தேவனை பார்க்கிறவர்களாக, அவருடைய மகிமையை பார்க்கிறவர்களாக, அவருடைய அன்பை பார்க்கிறவர்களாக, அவருடைய இரக்கத்தை பார்க்கிறவர்களாக, அவருடைய வல்லமையை பார்க்கிறவர்களாக, அவரோடு பாருங்க இருக்கிற எல்லா நன்மைகளையும் தரிசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆவியின் கண்களை கத்திருக்கிறாரு, திறந்து விட்டுருக்கிறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். சீரியா ராஜா என்கிற ஒருத்தன் இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ளும்படி, இஸ்ரவேலருடைய தேசத்தை பாருங்க கொள்ளையாடும்படி, இஸ்ரவேலரை பிடிப்பதற்காக பல சூழ்ச்சிகளை பண்றான். தன்னுடைய இராணுவ அதிகாரிகளோட ஆலோசனை பண்றான். எங்க போய் இறங்கினா இந்த இஸ்ரவேலின் ராஜாவை பிடிக்கலாம், எங்க போய் இறங்கினா இந்த இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லி திட்டங்களை போடுறான். ஆனா அவன் போடுற திட்டம் எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, எல்லாமே பொய்த்து போகிறது. ஆகவே அவனுக்கு ஒரு விரக்தி. கேட்குறான், நம்ம எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணாலும் இந்த இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ள முடியலையே, இந்த ராஜாவை பிடிக்க முடியலையே, இஸ்ரவேலின் ராஜாவை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க அங்கலாய் போட, நம்ம கூட்டத்தில் எவனாவது உளவாளி இருக்கிறானா, நம்ம போடுற திட்டங்கள் எல்லாம் அங்கே போய் சொல்லிடுறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒருத்தன் சொல்றான், இல்லைங்க, நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் அங்க ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், எலிசான்னு சொல்லி, அவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த கூட்டத்தோட தேவன் நினைச்சாரு இருக்கிறாரு, அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் ராஜாவிட்ட சொல்கிறான், ராஜா அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு உம்முடைய சூழ்ச்சிகளுக்கு அவன் தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு மாத்திரத்தில். அருமையானவர்களே, இந்த சீரியா ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. அவன் சொல்றான், அப்ப அந்த எலிசாவை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய இராணுவத்தை அனுப்பினான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு பெரிய இராணுவம், யோசித்து பாருங்க. ஆகவே பெரிய இராணுவம் வருகிறது. எலிசா தோத்தான் என்கிற ஊர்ல இருக்கிறான். ராத்திரியோட ராத்திரியா இராணுவம் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டது. விடியற் காலத்திலே என்ன நடந்தது என்பதை வாசித்து முடிப்போம். வாசிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். வேலைக்காரனுடைய பிரச்சனை என்ன? வேலைக்காரனுடைய பாருங்க, புறக்கண்கள் திறந்திருக்கிறது, அகக்கண்கள் மூடி இருக்கிறது. கதவை திறந்து பார்த்தா ஏராளமான போர் வீரர்கள் நிற்கிறாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு 2 பேர் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம சட்னி இன்னைக்கு நம்மளை நசுக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லி பயந்து, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான். 16வது வசனம். அதற்கு அவன், யாரு? எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இது யாருடைய பேச்சு? கண் திறக்கப்பட்ட மனுஷனுடைய பேச்சு, விசுவாசிக்கிறவனுடைய பேச்சு. நல்லா கவனிங்க.
ஒரு பெரிய பாடம் இருக்குது நமக்கு. பாருங்க, நம்ம திராணிக்கு மிஞ்சின சில பிரச்சனைகள் நம்மள சில நேரங்க சூழ்ந்து கொள்கிறது இல்லையா? அப்படி சூழ்ந்து கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணுமா? இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம் எனக்கு உதவி செய்கிற தேவதூதருடைய கூட்டம் பெரியது. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. பாருங்க, கண் திறக்கப்பட்டவர்கள் இப்படிதான் பேசுவாங்க. எலிசா இப்படிதான் பேசுறான், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்படி சொல்லிட்டு பாருங்க 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் ஆவிக்குரிய கண்ணு திறந்த பிறகுதான் ஆவிக்குரிய நிஜங்கள் விளங்குது. அப்புறம்தான் பாருங்க பயமெல்லாம் அவனை விட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, வியாதியின் மத்தியில சுகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கணும். தேவைகள் மத்தியில ஏராளம் பணங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்பதை நாம பார்க்கணும், அதையே பேசணும். கவனிங்க, கண் திறக்கப்பட்டவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் நாம பதிலை பேசுகிறவர்களாய் இருப்போமானால் பதில் நமக்கு கிடைக்கும். பாருங்க, எதிரி ஓடி போயிடுவான், எதிர்ப்புகள் மறைஞ்சிரும், பாருங்க விடுதலை உண்டாயிரும். கவனிங்க, இந்த வேலைக்காரனுக்கு கண்ணு திறந்த பிறகுதான் தெரியுது, எலிசாவுக்கு ஏற்கனவே கண்கள் திறந்திருக்கிறது. ஆகவே அவர் விசுவாசிக்கிறார், உலகத்தில் இருக்கிற இந்த படையோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்ன்றாரு. கடைசியில் நீங்க முடிவை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனுஷனை அவ்வளவு பெரிய இராணுவம் பிடிக்கவே முடியல. இந்த ஒரு மனுஷன் அவ்வளவு பெரிய இராணுவத்தையும் பிடிச்சி சிறைப்படுத்தி கொண்டு போய் கடைசியில் அவங்கள அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறான். வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா எலிசா தான். ஒன் மேன் பிளஸ் காட் இஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி. தேவன் கூட இருக்கிறார்னா அந்த மனுஷன் தான் இருக்கிறதுல பெரிய வெற்றி சிறக்கிற ஒரு நபர். இருக்கிறீங்களா? அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணு திறந்திருக்கிறது, நான் கர்த்தரை பார்க்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய எல்லா நன்மைகளும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கும்போது பிரச்சனைகளை பார்க்க நாம் தவிர்க்கிறோம். பாருங்க அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மறைந்து போய்விடுகிறது, எதிர்ப்புகள் மறைந்து போய்விடுகிறது, எதிரிகள் ஓடி போகிறார்கள், வெற்றி நமக்கு உண்டாகிறது. ஆமென். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய ஆவியிலே நித்திய ஜீவனை தந்திருக்கிறீர், எங்களை ஆவியிலே உயிர்ப்பித்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு உம்முடைய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமாக ஆவிக்குரிய நிஜங்களை நாங்கள் பார்க்க, விசுவாசிக்க, அவைகளை பற்றி கொள்ள, கர்த்தாவே அவைகளை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வீராக. எஜமானீர் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.